உயிர் மூச்சு உள்ளடக்கி அரஞ்சனப்பட்டதே இல் வாழ்க்கை, அதுவும் பிறன் வரிப்பறிவிழாயினன்று என்று திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்கவும் வேண்டும். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். வருமுன் காப்பவனே அறிவாளி, வருமுன் காப்பவனே அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏவாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறைக்க ஒன்றா வேண்டும். வாழ்க்கை என்னும் ஓடம் துடுப்புகள் எல்லா படகு, அலைகள் அடிக்கிற திசையெல்லாம் போகும். துடுப்புகள் எல்லா படகு, அலைகள் அடிக்கிற திசையெல்லாம் போகும். இமையை தடுப்பவர் இல்லாத வாழ்வும், தடுப்பவர் இல்லாத வாழ்வும், அந்த படையில் நிலை போலே ஆகும், அந்த படையில் நிலை போலே ஆகும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறைக்க ஒன்றா வேண்டும். வாழ்க்கை என்னும் ஓடம் பாடுவனே ராமா உன்னை, பாடுவனே ராமா உன்னை, அழகான உடை தோழுதே கூறுவனே ராமா உன்னை, குறையேதும் அணுகிடாமல் தேடுவனே ராமா உன்னை, தேடுவனே ராமா உன்னை, நாடு தேசமெல்லாம் ஓட் 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 தங்க 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 தங்கத்தா பணி மறந்திருக்கும் கதைகளெல்லாம் மாயாண்டி சுடலை
படைத்து பிறவி செய்த மாதா பிதா குருபாதம் அன்புடன் போற்றி செய்தேனே. பெரியோர்களே, ஆமையா, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆமா, பேரன்பிற்கினிய சரி, நீரோடி நிலம்பருகி திங்கள் மும்மாறி மழை ஒளிந்து வருட முப்போகம் கதிர் வளைந்து மாறி மாறாமல் பொழிந்து வரக்கூடிய கிள்ளை கொண்டு நீதி செய்யும் நமது கீழப்போர்மா நன்னகரில் நமது குலானர் சமுதாய பெருமக்கள் பின்னுலகத்திலே பிறந்ததனாலே வேளார் என்றும் ஆதி கைலாயத்திலே பிறந்ததனாலே குலானர் என்றும் பேரும் புகழும் கீர்த்தியும் வச்சு விளங்கக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய நமது வேளார் சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய ஆலயமாகிய கை கொண்ட ஐயனார் சாஸ்தா உச்சுனி மகாளி அம்பாள் வைரவ சுவாமி பிரம வீடத்திலே பிறந்த பிரமகுலராச்சுதையால் சிவனணைந்த பெருமாள் மாடசுவாமி மாடத்தி அம்பாள் என் தெய்வமாகப்பட்ட சுள்ளக்கரையிலே வேளார் சமுதாயத்தையே வாழ வைக்க வந்த தெய்வமாம் சுள்ளக்கரை மாயாண்டி சுடலை மாட சுவாமி தாயான பேச்சி அம்பாள் அதோடு வண்ணக்கருப்ப சுவாமி சங்கரமாலை சோழச்சி மற்றும் இந்த பரிவார தேவாதைகளோடு கம்படையார் சாஸ்தா வாசலிலே மாண்டு மடிந்து தெய்வமாகிய நமது வேளார் வம்சத்தையே வாழ வைக்க வந்த தெய்வமாகிய வேடன் வேடத்தி என்று சொல்லும் வேடசாமி மற்றும் உண்டசுவாமி. இந்த 21 பந்தி 61 கூட்டுறவு தேவாதைகள் குழுவிச்சிருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனது அன்பு தாத்தா இதே ஆலயத்தில் நீண்ட நெடு காலம் பாடியவர் அன்பு ஐயா தெய்வத்தோடு வெள்ளிசை ராகதேவன் வெள்ளிசை சக்கரவர்த்தி அன்பு தாத்தா கீழாமூர் அருணாச்சல புலவர் அவர்களுடைய பேரனும் இதே கீழப்பாவூர் நன்னகரிலே வாழ்ந்து விடக்கூடிய மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய SP விநாயகம் வெள்ளிசை குழுவினர் நாங்கள் 6 பேர்கள் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் சித்திரை மாதம் 3வது வெள்ளி கொடை கொடுத்து இன்று சனிக்கிழமை கொடைவிழா இந்த வண்ணக்கற்ப சுவாமியும் வேட சுவாமிக்கும் கொடைவிழா. அதிலே வண்ணக்கற்ப சுவாமியின் புகழை குறைவாக பாடி சற்று சுருக்கமாக முடித்து வேடசுவாமியின் வரலாற்றின் சிறப்பினை விரிவாக விளக்கமாக பாட இருப்பதனால் ஆங்காங்க இருக்கக்கூடிய அருமை பெரியோர்களும் தாய்மார்களும் ஆலயத்திற்குள் வந்திருந்து சீக்கிரம் அன்பும் ஆதரவும் தந்து விழா கமிட்டியாளர்களுடைய வருகையும் எங்கள் வெள்ளிசை கலைஞர்கள் சார்பில் கேட்டுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்திருந்து அன்பும் ஆதரவும் தந்து அன்பளிப்பும் தந்து எங்கள் வெள்ளிசை அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு விழா கமிட்டியாளர்கள் சார்பிலும் வெள்ளிசை கலைஞர்கள் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வரலாற்று கடிகிறோம் ஐயா. நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நலம் வச்சு வாழும் நாடு உடமலை ஒளியும் நாடு புரிந்த தென்றல் வீசும் நாடு விளையாடும் மயில்கள் தோகை விரித்தாடும் நினைத்தாலே தமிழ் மணக்கும் நெல்லை மாவட்டத்திலே வீரம் பொருந்தியதோ காமணி பக்கத்திலே பச்சேரி ஊரதிலே பச்சேரி ஊரதிலே வாழ்ந்து வாரார் ஒரு முகமா பெண்கோடியால்
பச்சேரி என்னும் நன்னகரிலே வண்ணார் வம்சத்திலே பிறந்து மாட வண்ணான் மாரிப்பிள்ளை என்று மன்னவன் தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே இந்த வடமலை பச்சேரி ஊருல 7 ஊர் குடும்பமார்களுக்கும் சலவ தொழில் செய்யணும், அழுக்கெடுத்து வெளுக்கணும் என்பதற்காக இந்த செண்பகராம குடும்பம் செண்பகவல்லி அவர்களுடைய தலைமையிலே 7 ஊர் குடும்பமார்கள் தலைமையில இந்த மாடவண்ணா மாரிப்பிள்ளை என்கிற 2 பேரையும் சேந்தமடம் பக்கத்தில் உள்ள ரெங்கநாதபுரத்திலிருந்து அழைத்து வந்து வீரசிகாமணிக்கு பக்கத்தில் உள்ள வடமலை பச்சேரி என்னும் ஊரில் செம்பரா குடும்பம் தலைமையில் அவர்களை அழுக்கெடுத்து வெளுக்கணும் என்பதாக சொல்லி அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே அந்த மாடவண்ணார் மாரிப்பிள்ளை பெண்ணா மன்னவனும் தேவியுமா மனமயந்து வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரும் நாளையில ஜனமதிலை மாடி பிள்ளை மன்னவனே மணவாள மங்கையுட வார்த்தைகளு என்கணவராஜமண்ணா எனக்கு வாய்த்த மணவாளா எங்கனோட சொல்லை கேளும் இருந்து என்ன செய்ய இருந்து எதை செய்ய கணவ மன்னவரே எஜமானை கேளும் ஐயா கண்ணுக்கு பின்னாலே காணியான பிள்ளை இல்லை நம்மளுக்கு பின்னாலே நாட்டையான பிள்ளை இல்லை பிள்ளை வந்து பிறப்பதப்போ பெருங்கவலையே மன்னவா மணவாளா மதிக்கத்தக்க ராஜமன்னவா என்னம்மா ஏராளமான செல்வங்களோடு வாழ்ந்து வந்தாலும் 7 ஊரு குடும்பமார்களுக்கு அழுக்கெடுத்து வெளுத்து வரக்கூடிய நமக்கு நம்மளுக்கு பின்னாலேயே நமது பேரை சொல்ல பிள்ளை இல்லையே மன்னவா பிள்ளை இல்லா கவலையோடு பெண்ணாகப்பட்டனாக அந்த மாடிப்பிள்ளை பெண்கொடியால் மன்னவன் இடத்திலே மனமுருகி சொல்கின்றாள். மன்னவா 7 ஊர் குடும்பமார்களுக்கு அழுக்கெடுத்து வெளுத்து நமக்கு அவங்களுக்கு நாமனு வாழ்ந்து வாரோம். வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே நமக்கு ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு, வயத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே. புழு பூச்சி வேணும்னா காய்க்குல கருப்பட்டியை சாப்பிடணும். அதுக்கு என்ன குறைவா? வட்டி வட்டியா தந்திருக்காங்க கருப்பு கட்டி. அதான் கேட்டேன். ஆமா, ஒரு பிள்ளை குட்டி இல்லையே சரி அப்படின்னு சொல்லி கவலைப்பட. ஆமா, கவலைப்படக்கூடிய வேலையில தான் இந்த மங்கையாகிய மாரிப்பிள்ளை மணாளன் இடத்துல சொன்னா, என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, உன்னோட சொல்ல கேளும். கத்தரிக்கா தோட்டத்தில காய்கறிக்க பிள்ளை இல்லை, பூசணிக்கா தோட்டத்தில பூசணிக்க பிள்ளை இல்லை, தோட்டத்தில
உறுதி என்று எல்லோரும் பேசுகிறார் மலடிப்பட்டோம் ஆடுவது போ அந்த மனிதனோடு சேர்வது போ இறுதிப்பட்டோம் ஆடுவது போ இனத்தோடு சேர்வது போ முத்து போட கண்ணீரை எல்லாம் சோட விட்டால் அவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோட விட்டால் என்று மங்கையாகிய மாரிப்பிள்ளை பெண்ணான் மணவாளன் இடத்திலே சொல்லுகின்ற போது மாடவண்ண மாரிப்பிள்ளை 2 பேர்களுக்கும் கல்யாணம் ஆகி கனகநாள் ஆச்சு. அப்பமும் கை குழந்தை ஒண்ணு இல்லை. ஆமா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா உருண்டு ஓடிட்டு இருக்கு. ஆனா அதே ஊர்ல இவர்களுக்கு இடம் கொடுத்து வாழ வைக்கும் தலைமையில இருக்கக்கூடிய செண்பகராமன் குடும்பத்துக்கும் செண்பகவல்லி பெண்ணாளுக்கு சொத்தாளு குறையும் இல்லை, சுகத்தாளத்தாலும் இல்லை. அதெல்லாம் எக்கச்சக்க இருக்கு. நஞ்ச விஞ்ச வயக்காடு தோட்டம் துறவு ஆடு மாடு அடுக்குமத்த வீடு வய வரப்பு தோட்டம் துறவு அப்படின்னு பஞ்சமே இல்லாம வாழ்ந்தாலும் இறைவனாருடைய அருளால 7 ஆம்பளை பிள்ளை கொடுத்திருக்கார். எத்தனை பிள்ளைன்னா 7 ஆம்பளை பிள்ளை கொடுத்து வச்ச ஆளு. அந்த 8ஆவதா ஒரு பெண் குழந்தை வேணும்னு அந்த செண்பகவல்லிக்கு ஒரு கவலை. என்னங்க உங்களை தானே பேர் சொல்ல பிள்ளை இருக்கு. நமக்கு என் பேரு சொல்ல ஒரு பெண் குழந்தை இல்லையே. ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு ஆசைக்குன்னு ஒரு பெண்ணு இல்லையே. பொண்ணு இல்லையே. பெண் குழந்தை இல்லாத பெண்ணடி எத்தவா அப்படின்னு இந்த போட வச்சார் பேசணுமா? அந்த குறைய நான் கேட்கணுமா அப்படின்னு இந்த செண்பகவல்லிக்கு ஒரே கவலை. அப்போ ஒரு நாள் பார்த்தார். இந்த ஜோசியர்னா நாள் பார்த்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் எதுவும் பரிகாரம் இருக்கா, பிள்ளை இருக்கா இல்லையா என்பதையா சொல்லுவாங்க. அதனால ஜோசியரை அழைத்து நம்ம ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்து அதுல எதுவும் குறைபாடுகள் வந்தா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து எப்படியாவது ஒரு பெண் குழந்தை எனக்கு வேணுங்க அப்படின்னா. அப்போ செண்பகராமனை போய் நேரா போய் சங்கரன் கோயில் அழைத்து சங்கர நாராயணர் அப்படிங்கிற ஒரு ஜோசியரை அழைத்து வந்து ஜாதகம் பார்க்க போறேன். வீட்டு வாசல்ல பெரிய சோபா போட்டு அமர்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய வேலையில இந்த மாறி பிள்ளை, ஐயா மத்தியாரம்மா சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்க வாட. அப்போ இந்த செண்பகவல்லிக்கு ஒரு எண்ணம், அதாவது ஒரு ஆணுக்கு ஆணுக்குள்ள கவலைய ஒரு பாட்டில் தீர்த்திடலாம். ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குள்ள கவலையை எத்தனை நாள் இருந்து பேசினாலும் சரிதான் தீர்க்க முடியாது. அப்போ ஒரு பொம்பளை வாயில ஒரு சொல்லு விழுந்துட்டா போதும், அதை மறக்கவே மாட்டேன், சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா. பாம்பின் கால் பாம்பறியும் அறியும்னு சொல்லுவாங்க. ஊர் வாய முடியலாம்னா சொல்லுவாங்க. ஊர் வாய, அதாவது ஊர் வாய முடியலாம், உல முடி இல்லை அப்படின்னு. பொம்பளை வாய மூடுவதற்கு ஒரு முடி இல்லை, உளவாய மூடுவதற்கு உளமுடி உண்டு உண்டு. அதானே கேட்க. ஊர் வாய மூடுவதற்கு உளமுடி கிடையாது, அதுக்கு செய்ய வேளாறு கிடையாது. என்ன அதை கூட மூடிடலாம் போலுக்கு. இந்த பொம்பளை வாய மூடுவதற்கு மட்டும் தச்சு வச்சாலும் டம டமான்னு பேசும், முடிஞ்சு வச்சாலும் முடு முடுன்னு பேசும், அடைச்சி வச்சாலும் அனானு பேசும். பார்த்து அதான் உடுக்காரம்லாம் சொல்லுவான் என் தங்கச்சிய, உன் பர்சை கொஞ்சம் மூடுமாம்மா. அம்மா என்ன உன் பர்சை கொஞ்சம் மணி பர்சை மூடுமாம்மா. அம்புடு பெருசா இருக்கு ஏமா அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் நீர் இந்த வீட்டுல இருக்க மாட்டேறியா. அதானே கேட்க. ஆமா சில்லறையா செதறது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நாளில மாரிப்பிள்ளை கண்டதும் செண்பகவல்லிக்கு ஒரு எண்ணம், ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும். அதை நினைவுபடுத்தி, ஐயா நமக்கு கூட 7 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு, மாரிப்பிள்ளை பெண்ணா இருக்கு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே. புரிஞ்ச கூட கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, முதல்ல அவ ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, அம்மா ஏன் மாரிப்பிள்ளை எடி உனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட. அப்போ கவலைப்படாத, இனிமேலும் உனக்கு கடவுளர்னாலும் பிள்ளை பிறக்க போகுது.
ஆமா உன் ஜாதகமும் உன் வீட்டுக்காரர் ஜாதகமும் கொண்டு வான்னா கொண்டு வா அப்படின்னா ஜாதகம்னு கேட்கவும் தாய் மாறிப்புல பறக்க பறக்க முழிக்கா ஏன் அப்படி ஏன் முழிக்கா ஏன் அப்படின்னா என்னய்யா ஜாதகம்னா என்னன்னே தெரியாதம்மா அப்படின்னா அதானே பிற நாளைக்கு ஜோசியரை பார்த்து அப்பா மாடவண்ணா அங்கே ஓடி வந்து வந்து மாடவண்ணா மாறிப்புல ஒரு தம்பதியாகவும் அப்பா ஜென்பகராமன் ஜென்பகவல்லி ஒரு தம்பதியாக இருந்து பார்த்தார். அப்பா ஜோசியர் பார்த்தார். என்ன அவரு சாந்து கொண்டு தலைமொழிக்கு சந்தனத்தான கோலமிட்டு அதெல்லாம் போட்டு களவாழ இலையில படப்பேத்தி அப்பா 16 கோடு கீழி அதுல படைச்சுக்கிறார் சோவி. ஆமா சோவியில கண்ட பலன் சொல்ல போறார் ஜோசியர். சோவியில கண்ட பலனை சொல்லுகிறார் ஜோசியர். அப்பா என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஐயா மாடவண்ணா மாறி பிள்ளை பாருங்க பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அப்பா கட்டாயம் உங்களுக்கு பிள்ளை இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன 21 மாதாண்டம் ஆமா சங்கரங்கோவில் சங்கர நயினார் கோவிலுக்கு மாதாண்டமா நடக்கணும். கால்நடையா நடக்கணும். அந்த 21 மாதாண்டமும் கால்நடையா நடந்து நீங்க நடந்து ஒரு உலக்கு நெல் எடுத்து அதை உரல்ல போட்டு குத்தி சுளவுல போட்டு பிடைச்சு அதுல கிடைச்ச சாதத்தை 21வது மாதாண்டத்துல சங்கர நயினாரே கோமதி ஆவுடை அம்மாளுக்கு அபிஷேகமும் 6 கால பூஜையும் செய்யணும். மத்தியான பொழுதுல உங்க மனைவி மாறி புள்ள குளித்து ஈரத்துயில் களையாமல் அந்த அரிசியை பொங்கி அந்த சங்கர நயினார் கோமதி ஆவுடையோட சன்னிதானத்துல பொங்கி படைச்சு அந்த தரையை முழுகி சாதத்தை படைத்து 3 உருண்டை சாதமா உருட்டி மாறிப்புள்ள பிறங்கைய கட்டணும். சாதத்தை வாயால கவ்வி உண்ணணும். அப்படி உண்டீர்களே ஆனால் அன்னையிலிருந்து 300 நாளிலே தலைப்புல ஆம்பளை புள்ள பிறப்பான். ஐயா செண்பகராமா ஐயா எம்மா செண்பகவல்லி என்னங்க நீங்க 2 பேரும் இந்த மாதிரி மாதாண்ட எடுக்க வேண்டாம். சரி மாவிளக்கு எடுக்க வேண்டாம். இந்த மாடவண்ணா மாறி பிள்ளையோட விரதமா இருந்து அவங்க போற விரதத்துக்கு பக்கபலமா நீங்க இருந்தாலே போதும். உறுதுணையா ஒத்துழைப்பா இருந்தா போதும். உங்களுக்கு 8வது பொம்பளை பிள்ளை வாங்கியெல்லாம் 8வது கட்டாயம் பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு இந்த ஜோசியர் சொல்லவும் ஜென்மகராமன் அந்த ஆணைக்கு ஒரு 1000 பொண்ணு எடுத்தார். அள்ளி அவர் கையில கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். அந்த காலத்துல 1000 பொண்ணுன்னு அவ்வளவு விசேஷம். ஆனா இந்த மாடவண்ணா மாறி பிள்ளையும் அன்று முதல் விரதம் கொண்டு விரதம் கால்நடையா நடந்து வாடா கோவிலுக்கு 20 மாதாண்டு நடந்துட்டார்கள். 21 மாதாண்டத்தில் இன்பமுடன் நடந்து வாரா நாடவண்ணா மாறி பிள்ளை ஜென்மகராமன் ஜென்மகவல்லி கேளி ஊடு விட்டு வாரார்கள் கால்நடையா சங்கரங்கோவில் வந்து ஆணையங்கு ஏது செய்தார் ஆணையங்கு ஏது செய்தார் அதிகமா இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர். அந்த காலத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தில் உள்ளவர்களை ஆலயத்திற்குள்ள அனுமதிக்க மாட்டார்கள். அந்த காலத்துல கிடையாது. கோவில் வாசல் தேரடி பக்கத்தில் இருந்துதான் தெய்வத்தை வணங்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாடவண்ணா மாறிப்புள்ள திருத்தமாடி மாத்துருத்தி திருவண்ணீர் காப்பணிந்து உனக்கு நெல்ல கொண்டு வந்து உரல்ல ஊத்தி சுழல படைச்சு அருகியா வச்சிருக்காங்களே அருகிய தேரடி பக்கத்துல பொங்குனா பொங்கி ஐயா சங்கர நயினார் கோமதி ஆவணையா நினைத்து
தேரடிக்கு பக்கத்துல சாமி சன்னிதானத்துக்கு எதிரே தடைய முழுகினா சுத்தமா மெழுகினா சாதத்தை படைத்தா முன்னால 3 உருண்டையாக வைத்தார். ஆமா அவ பிறங்கைய கட்டி சாதத்தை வாயால கவி உண்டார். ஆமா அப்படி விரதமா இருக்காங்க. அப்போ செண்பகராமனும் செண்பகவலியும் அவருக்கு பக்கபலமா இருந்து தெய்வத்தை வணங்கினார்கள். ஆமையா சங்கரனார் கோமதி ஆவணி அம்மாளுக்கு அபிஷேகம் செய்து 6 கால பூஜையும் செய்து ஆமா உள்ளவர வேண்டும்னு சொல்லி பூஜையை முடித்து பள்ளியறைய பூஜை முடிக்க சரி நம்ம இரவு பொழுது 8-9 மணி ஆச்சு. ஆமையா அப்பதான் இந்த மாடவண்ணா மாறி பிள்ளை இந்த செண்பகராமன் செண்பகவல்லி கலந்து பேச என்ன என்னய்யா? இரவு பொழுதாடுறதுனால இனிமேல் நம்ம ஊருக்கு போகிறது ரொம்ப நேரம் ஆகும். ஆமா இன்றைய பொழுதிலே நாம இந்த கோவிலிலே தங்கிவிட்டு ஆமையா காலை எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி மாடவண்ணா மாறி பிள்ளை செண்பகராமன் செண்பகவல்லி தேரடியில தூங்கிட்டு இருக்கா. இருக்கா இந்த சங்கரனார் கோமதி ஆவட பள்ளி அறையில இருந்து பேசுறாங்க. என்ன என்னய்யா? கணவன் மனைவியா இந்த தெய்வங்கள் பேசு என்ன பேசு என்ன என்னங்க ஏங்க? இந்த கோமதி அம்மா சொல்லுதான் ஆமா என்னங்க ஏங்க? இந்த மாடவண்ணாலும் ஆரிப்பிள்ளையும் தாழ்த்தப்பட்ட இடமாக இருந்தாலும் இருந்தாலும் நம்மளுடைய ஆலயத்துல 21 மாதாண்டம் விரதமா இருந்து கால்நடையா நடந்து நடந்து இவ்வளவு தூரத்துக்கு விரதமா பொங்கி பொறிச்சு சாப்பிட்டுருக்கானே ஆமா இவளுக்கு எப்படியும் கட்டாயம் புள்ள கொடுக்கணும்னா கொடுக்கணும்னா ஏ கோமதி என்ன என்ன இந்த மாடவண்ணா மாறி பிள்ளைய அபிஷேகத்தை ஏற்றதுனாலே ஆமா அந்த 2 பேர்களுக்கு ஆம்பளை பிள்ளைய நான் போய் விளக்க போறேன். ஆமா என்ன பேரு? என்ன பேர்ல? வண்ணமுத்து வாசமுத்து என்கிற பேரோடு பிள்ளையா பிறக்க போறம்மான்னு. ஆமா எங்க எங்க நீங்க விளக்கீழ அப்ப எனக்கு ஒரு பிறவி நீங்க கவலைப்படாதம்மா. அதே செண்பகராமன் செண்பகவலிக்கு ஆமா 8வது பெண் குழந்தையாக சரி சங்கர மாலையம்மாள் என்கிற பேரோடு நீ பிறப்பாய். அந்த அம்மா அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இவ சும்மா எல்லாம் இருக்கணும். இந்த ஆவடையம்மா கம்முன்னு இருக்கா. ஏன் இப்படி இருக்க? ஏமா இப்படி கம்முன்னு இருக்க? ஏன் ஆவட எம்மா என்ன ஏன் இப்படி இருக்கன்னா நீங்க 2 பேரும் நீங்களும் அக்காவும் போய் பூலோகத்துல பிறக்க போறீங்கள. நான் மட்டும் இந்த ஆலயத்துல தனியா இருந்து என்னங்க செய்ய போறேன்? நானும் உங்க கூட வாரேங்க. எனக்கு ஒரு பிறவியை சொல்லுங்களம்னா. கவலைப்படாதம்மா. ஆமா இந்த மாரி பிள்ளைக்கு கூட பிறந்த அண்ணன் அண்ணன் யாரு? ராம ஒண்ணாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா தாளகுடி பூதபாண்டியில பூதப்பாண்டியில மாந்திரத்துல கட்டிக்காரன். ஆமா அவனுக்கு மகளா நீ போய் பிறக்கணும் சோழச்சி என்கிற பெண்ணாக. பேராக நீ அங்க பிறந்து இந்த வண்ணமுத்தா பிறந்து நான் மந்திரம் படிக்க வரும்போது உன்னை மணந்து கொள்வேன் ஆமா அப்படின்னு அவங்க 2 பேரும் கலந்து பேசி பேசி மாடவண்ணா மாடிப்புள்ள கனவுல வந்து அவையா ஏ மாடவண்ணா மாடிப்பிள்ளை ஆமா இன்றைய தினத்திலிருந்து 300ஆம் நாளிலே உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான். பிறப்பா பிறக்கின்ற பாலனுக்கு வண்ணமுத்து என்று பேர் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சாமி கனவுல சொல்லி மறைந்தான். ஆமா அவையா செண்பகராமன் செண்பகவல்லி கனவுல கோமதி அம்மா போய் ஆமா இன்னையிலிருந்து 305வது நாளிலே ஆமா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். ஆமா பிறக்கிற பெண்ணாளுக்கு சங்கர மாலையம்மாள்னு பேர் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி கனவுல சொல்லி மறைந்தார். தலைக்கு குளித்து ஆமா நாளை எண்ணிக்கிட்டே இருந்தா இப்ப இந்த ஸ்கேனும் போகண்டாம் ஆஸ்பத்திரியும் போகண்டாம். ஏமன்னா அப்படி 300 நாள் ஆயிட்டு அப்படின்னா கட்டாயம் ஆம்பளை பிள்ளைதான். 299 நாள் அப்படித்தான். 301 நாள் இல்ல 305 நாள் 310 நாள்னு போயிட்டுன்னு வைங்க. கொஞ்சம் மந்தமா இருந்துன்னு வைங்க. கட்டாயம் அது பொம்பளை பிள்ளை தான். அது அப்படிதான். உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஆமா சப்புன்னு இருக்கும். ஆனா அந்த உப்பு உடப்போடு குழம்பு வச்சு சமையல் பண்ணி நம்ம காலமெல்லாம் இருக்கிறது அவ தான் கூட இருக்கணும். என்ன செய்யணும்? அவங்களை கட்டி வந்த நாளையில இருந்து அவங்களுக்கு தான் அடிமையா வேலை செஞ்சிட்டு இருக்கோம். கனவுல கண்ட கனவை காட்சியாக பேசி சிவேசி கலந்து பேசி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தார்கள். ஆமா கணவன் மனைவி 2 பேரும் ஆடவண்ணா மாறிப்புள்ள கலந்து உறவாடி விரவாடி இரவோடு இரவா எல்லா விரதம் முடித்தார்கள். அன்று முதல் குளிமடந்தார் அன்று முதல் குளிமடந்தார் அதனை கூலி சூடானால் 30 நாள் ஒரு மாதம் முடிவுடனால் கற்பம் ஆனால் 60 நாள் 2 மாதம் ஆயிழையார் கற்பமான 3வது மாதத்திலேயே முகமெல்லாம் வெளுத்திடுமா முத்து முத்தா வெத்திடுமா 5வது மாதத்தில அரவையரு பூரணமா அங்கமெல்லாம் தங்களே
இருக்கக்கூடிய நாளிலே ஆமையா அருமை திருமணவியாகிய ஆமை மாரி பிள்ளை பொன்னால் ஆமையா 5வது மாதம் அங்கமெல்லாம் தங்க நேரம் அறவையது பூரணம். ஆமா 6, 7, 8, 9 மாதம் ஆச்சு. சரி ஓல போல சுழந்து வார குருத்து ஓலை போல சொல்லணுதா. அதே நேரத்துல செண்பகொல்லியும் கர்ப்பமா இருக்கா. ஆமா அதே நேரத்துல மாடவண்ணம் கூட பிறந்த அண்ணன் அண்ணன் யாரு அந்த ராமவண்ண மனைவி ராமத்தா அவளும் கர்ப்பமா இருக்கா. 3 பேருக்கு ஒண்ணு போல எனக்கு இப்படி கர்ப்பமாய் இருக்கும் போது என்ன ஐயா அப்படி இருக்கக்கூடிய நாளிலே ஆமையா ஐயா 10வது மாதத்தில பதிவுடன மாடிப்புள்ள பெண்கொடியா அடிகுடியா வயல்வழித்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த பாலகனை ஆண் குழந்தை பிறந்த போது கூடி உள்ள பெண்கள் எல்லாம் 7 குலவ போட்டு கொப்புள் அறுத்தார்கள். பாட்டி கேட ஓட்டி அருமச்சிறு பாலனுக்கு பேர் கொடுக்கும் நாளையில செண்பகவல்லி பெண்கொடியா 305 நாளையில வயல் வலித்து பெண் குழந்தை பெற்றெடுத்தால். பெண் குழந்தை பிறந்த போது கூடி உள்ள பெண்கள் எல்லாம் எடுத்தார்கள். பாட்டி சேன போட்டி இருக்கும் போது தாடகூடி பூதமாண்டி ராமவண்ண மனைவி அவள் ராமாக்கா பெண்கொடியா 10 மாதம் கற்பமாகி 10வது மாதத்தில ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தால். பெற்றெடுத்த பெண்ணாளுக்கு புல் அறுத்தார்கள். பாட்டி சேன போட்டி 16 நாளையில ஐயா பேரதுதான் கொடுக்க போறார். மாடி பிள்ளை தமிழந்து வச்ச பாலம் முத்து வாசமுத்து கையுடன் பேர் கொடுத்தார். பேர் கொடுத்த பாலகரை மூடன் வளர்த்துவாரா. வளர்ந்து வரும் நாளையிட முத்து வாசமுத்து உடனே வளர்ந்துவாரா. ராமன் செண்பகவல்லி எடுத்த பெண்மகளா சங்கரமாலை என்று சொல்லி நாளை அங்கு பேர் கொடுத்தார். ஆலகுடி பூதபாண்டி ராமவண்ணா ராமாத்தா எடுத்த பெண்ணாளுக்கு ஓலக்கியன பேர் கொடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரியமுடன் வளர்த்துவாரா. 1, 2 வயதுமாகி ஓடி விளையாடும் ராயமான நல்ல
முழக்கமிட்டு கைக்கு தங்க காப்பணிந்தா நாளாவது வயதிலே ஏ வண்ணமுத்து ஏ கந்தனமாலை உனக்கியால் நடந்து ஓடும் நியாயமான ஐந்து நல்ல வயதுமாகி அறிவுடனும் நியாயமான பத்து நல்ல வயதுக்குள்ளே வண்ணமுத்து சங்கரமாலை பலகணக்கும் படித்து வார பள்ளி படிப்பை எல்லாம் தான் முடித்து பாலக வண்ணமுத்து ஏது செய்தார் வண்ணமுத்து வாசமுத்து பள்ளி படிப்பை முடித்து 10 வயதுக்குள்ளே அழகனுக்கும் தான் படித்தான் 10 நல்ல வயது தன்னில் 10 வயது தன்னில் அழக வண்ணமுத்து ஏது செய்தான் வண்ணமுத்து ஓடி அது செய்தார் அம்மா அப்பா இடமதியிலே அருமமக வண்ணமுத்து சொல்வா தகப்பன் இடத்திலே பாலகன் வண்ணமுத்து அம்மா அப்பா எனக்கோ 10 வயது ஆச்சு. இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துல பள்ளி படிப்பை படிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் நமக்கு குலத்தொழில் என்ன? நம்ம குலத்தொழில் அழுக்கு எடுத்து வெளுப்பது, ஆத்துக்குள்ள இறங்கி துணி துவைப்பது, அழுக்கு எடுத்து வெளுப்பது. அது மட்டுமல்ல, வேற என்ன? மாந்திரிகம் படிக்கணும். ஏப்பா அது நிறைய உண்டு. அவங்க மாந்திரிகம் நமக்கு கட்டாயம் படிக்கணும். மாந்திரிகம் படிக்கணும்னா என்ன பண்றது? சரி, அப்போ தாளகுடி பூத வண்டியில நம்ம தாய் மாமா இருக்காரு. யாரு? என் மாமா. மாமா வீட்டுல போய் மாந்திரிகம் படிச்சு வரோம்னா அப்பா அப்பா எவ்வளவு புத்திமை சொன்னாப்பா, நம்ம தொழில் பார்க்கலாம். இந்த மாந்திரிகம் இருக்க ஒரு நாள் வெல்லவும் செய்யும், ஒரு நாள் கொல்லவும் செய்யும்டா. அதனால மாந்திரிகம் வேண்டாண்டா சொல்லி பார்த்தா நம்ம அழுக்கடுத்து விளக்கும், நம்ம குலத்தொழில் தந்தொழில மட்டும் பார்ப்போம்னா. அப்பந்தான் பார்த்தார். என்ன அப்பா, எப்போ என்னைக்குமே சேராதவர் கூட சேர்ந்தாதான் நம்ம செய்க தவறா போவோம். அதனால நான் எதுவும் செய்ய மாட்டேன்பா. மை மாந்திரிகம்னு கட்டாயம் படிக்கணும். இந்த வண்ணமுத்து வாசமுத்துக்கு தெரியாத தொழில் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதனால மலையாளம் போக போற மாந்திரிகம் படிக்கப்படும் என்று தாய் தகப்பனை வழியனுப்பே, தாய் தகப்பனை வழியனுப்பே நானே வார வண்ணமுத்து. வண்ணமுத்து வரும்போது ஆலகுடி பூதவாண்டி தாய் மாமன் அரண்மனையில் பிறந்த மாமா தங்கை மகன் வந்திருக்க சந்தோஷமா பாரும் ஐயா. 10
படிப்பை தான் முடித்தேன் மாந்திரீகம் படிக்கணுமே மருமக வண்ணமுத்து மாமா வீடு வந்திருக்கு மாந்திரிகம் படிக்க வேண்டும் என்று எங்க வண்ணமுத்து சொல்லும் போது அப்படியே தாய் மாமன் பார்த்தான் மருமகனை அழைத்து எப்பா ஏ மருமகனை ஏ வண்ணமுத்து தாய்க்கு பின்ன தாய் மாமா அப்படிம்பாங்க இந்த தாய் மாமாவுக்கு பேர் சொல்ல ஆம்பளை பிள்ளை இருக்கா எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு பெண்ணு அவளையும் உனக்கு தானடா தாலி கட்டி கொடுக்க போறேன் கட்டாயம் நமக்கு புள்ள அப்படின்னா எனக்கு நீதானே இதுவரைக்கும் எனக்கு மருமகன் இனிமேல் மகனை கட்டி கொடுத்து மருமகனை ஆக்கிய மகனை நீதானப்பா அதனால எனக்கு எப்போதும் நீதான்னு சொல்லி அந்த சோழச்சி பின்னாலையும் பார்த்தான் அவளோ 12 வயதில் பூத்து நிறைந்து ரகுவான சோழச்சி தாய்மாமனுடைய அரண்மனையில் இருந்து மாந்திரிகம் படிக்கும் போதே அவன் அந்த சோழச்சிங்கிற பெண்ணால் மேல காதல் வயப்பட்டான் காதல் வயப்பட்டு நீ இல்லாம நான் இல்லை நான் இல்லாம நீ இல்லைன்னு இருக்கும்போது மைய மாந்திரிகம் கூடு விட்டு கூடு வாயும் குடலி விட்டு தாய் மாமனுக்கு தெரிந்த அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்த உடனே வண்ணமுத்து அங்கிருந்து வரணும் 16 வயது 16 வயதுல சோழச்சிங்கிற பெண்ணால பார்த்து எவ்வளோ ஏ சோழச்சி கவலைப்படாதடி எனக்கோ 16 வயது உனக்கும் 16 வயது இனிமேல் நாம் என்ன செய்யணும் எனக்குன்னு நம்ம அங்கே ஒரு பேர் புகழை எங்கள் அம்மா அப்பா இடத்துல வாங்கணும் அந்த ஊரில் அந்த வண்ணமுத்துக்குன்னு ஒரு விலாசம் பிடிக்கணும் அதுக்கப்புறம் 21 வயதில் கட்டாயம் உன்னை வந்து கைப்பிடிப்பேன் கல்யாணம் முடிப்பேன் எனக்காக காத்திருன்னு அங்கே அவளை வைத்து விட்டு தாய் மாமா இடத்துல சகல கலையும் ஓதி விளையாடப்பட்டு மீண்டும் வண்ணமுத்து அம்மா அப்பா இடத்துக்கே வருகிறான் இங்கே மாடவண்ணா மாடிப்புல வீட்டுக்கு வாரான் இந்த செண்பகராமன் செண்பகோலி பெத்தெடுத்த மகளான சங்கரமாலையம்மா பூத்து லகுவாகி புட்போதியாக இருக்கா அப்போ நம்ம அப்பா பந்தல் போடணும்னு சொல்லி மாட்டு துணி எல்லாம் எடுத்து போடான்னு வண்ணமுத்துவை பார்த்தேன் இடையே வண்ணமுத்து சகலகளையும் ஓதி உணர பத்தியா மாமா வீடு போய் மந்திரம் படித்தியா அப்படின்னு பேசி கூடி ஆடி பேசி குழந்தை கிழங்காடி அப்படியே கலந்துருக்கும் போது எப்பா ஓமக வண்ணமுத்து இருக்க நான் இருக்கும்போது நீ என்ன வேலைக்கு போற அவன் வீட்டுக்கு பந்தல் தானே போடணும் செண்பகராம அவன் வீட்டுக்கு பந்தல் தானே போடணும் நான் போய் போட்டு வாடம்பா தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ள நான் இருக்கும்போது நீங்கள் என்ன இனிமே உழைக்கிய அப்படின்னு சொல்லி பந்தலுக்கு மாற்று கட்ட வண்ணமுத்து பொட்டணத்தை கட்டிட்டு போகிறான் அங்கே செண்பகவல்லியும் அந்த பெற்றெடுத்த சங்கரமாலையம்மா இந்த வண்ணமுத்துவோட கூடவே படித்தவா ஒன்று போல கூடி விளையாடினவா அப்போ அவன் மேலே அப்போமே இவருக்கு ஒரு பிரியம் உண்டு அப்போ இந்த சங்கரமாலையம்மா யாட்டினோட பெண்ணாக பிறந்தாலே பெண்களோட அழகு தான் அவள் பூத்து ரகுவானா இன்னும் அதிகம் அழகாகும் அழகு அதிகமானா அப்போ அவள் எப்படி இருப்பா எவ்வளோ அழகா இருப்பா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை இட முடியாத ஒரு பிரியம் காதல் மலர்ந்தது அப்படியே சங்கரமாலையை பார்க்கணும்னு துடித்து அப்பாவை அனுப்பிவிட்டு மாற்றுக்கட்டை விடை வாரம் அப்போ செம்படா குடும்பம் வச்சு எடுத்த அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்களே இடையே வண்ணமுத்து என்ன உங்க அப்பனங்கடா எங்கள் அப்பா வயசாகி போச்சு அதனால அவள் வீட்டில் இருக்காங்க நான் மாற்றுக்கட்டை வந்திருக்கேன் ஏன்னா ஓஹோ கெட்டுடா எனக்கு இருப்ப ஒரே தங்கச்சி எவ்வளோ அழகா பந்தல் போட்டிருக்கேன் பாத்தியா பந்தல்ல மாத்து பக்குவமா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னா ஐயா நீங்க போங்க எப்படி செய்யணுமோ நம்ம வீடு பிரமாதமா செய்வோம்னு சொல்லி நேராக மாத்து பந்தல்ல கட்டும் போது ஈசான மூலையில மாத்து கட்டுறதுக்கு துணி இல்லை அப்போ அண்ணன் தம்பி 7 பேரும் பார்த்தா ஏடா ஏ வண்ணமுத்து எல்லா பக்கமும் கட்டினிய 4 பக்கமும் ஈசான மூலையில மாத்து கட்டலையே என்னடான்னா ஏன்னா அங்கே மாத்து கட்ட எனக்கு மாத்து துணி இல்லையன்னா இந்த பாவி 7 பேர் சும்மா இருக்கலாம்டா ஏழே வண்ணமுத்து உங்க அம்மா மாடிப்புல உடுத்திருக்காட சேலையை கொண்டாந்து வந்து இதில் 7வது மாடு தான் கட்டுடான்னா தாயுடைய சேலையை ஊற்றி இதில் மாத்து கட்டு அப்படின்னு சொன்னானே
சண்டாள பாய் இப்படி கேட்டுட்டான் என்று கண்கள் போடி வரக்க கண்கள் போடி வரக்க வண்ணமுத்து பாலனுக்கு கோபம் வருகுதையா அது பக்கம் இசையது வண்டையம் போல் எனது பக்க வண்ணமுத்து வாசமுத்து வீட்டு போல துடித்திடுமா மாற்றுவும் கட்டாமல் மன்னனவன் வாரானே வீடுக்குத்தான் வந்தல்லவோ ஐயா வீட்டுக்குத்தான் வந்தல்லவோ வண்ணமுத்து ஆன வந்தான் விருப்பமுடன் ஏடு செய்தான் கோபத்தோடு எடுக்கானே குலமக வண்ணமுத்து தாயுடைய சேலைய வச்சு மாத்து கட்டணும்னு சொல்லிட்டானே சண்டாளப்பாவி அவன் தங்கச்சி எப்பேற்பட்ட அழகாக இருந்தாலும் பரவாயில்லை அவனே நம்மளை தேடி வர வைக்க வேண்டும் என்று வசியமைய சேர்த்தானே வடிவழக வண்ணமுத்து மையதுதான் தான் அரைத்தான் இந்த மாவீடு வண்ணமுத்து மதியமைய சேர்த்து சடங்கு கழித்து இந்த சங்கடமான சடங்கான அந்த தீண்ட துணியை துவைக்க வல்ட கொடுத்துருக்கான். இந்த வண்ணமுத்து பார்த்தா எம்மா நீ என்ன துணி துவைக்க போட ஏ ஒந்த மக வண்ணமுத்து துணித வைத்து வாரினம்மா அழுக்கு வெளுத்து வாரினண்டு ஒரு புத்தடமா கட்டினானே ஆத்தங்கர வந்தல்லவோ எல்லாம் துவைத்தானே துவைத்து முடித்த பின்னால் ஏரழக வண்ணமுத்து சங்கரமாலை கட்டி எடுக்கக்கூடிய அந்த சேலை துணிமணிகளை எடுத்து அச்சடத்தை வளைந்து வண்ணமுத்துவாகிய என் மீது அந்த சங்கரமாலை இந்த சேலையை உடுத்தக்கூடிய பெண்மணி என்னையே தேடி வரணும். நான் எங்க இருந்தாலும் என்னோடு வரணும். நான் என்ன சொன்னாலும் அவ செய்யணும். காலமெல்லாம் என்னோடவே இருக்கணும். என்னோடு காதல் வயப்பட வேண்டும் என்று வசியமைய தேய்த்தானே. இருந்த போது வண்ணமுத்து வாசமுத்து கொடுத்ததோடு துணிகளெல்லாம் மறுநாள காலையில சங்கரமான பெண்மகளும் வேலையை உடுத்தினாலே புத்தி மயங்குதாளே வசியமையும் வேகத்தினாள் வண்ணமுத்துவை தேடி வாரா. வசியவை தேய்த்ததுனால அந்த வண்ணமுத்து மேல அப்படியே காதல் மலர்ந்து கனவை எங்க இருக்கலாம்னு தேடி ஓடி கால்நடையா வளைந்து வருகின்றாள். அப்ப தாளையடி குடிசை அப்படின்னு இருக்கு. வீரசிகாமணி குளத்துக்கு அருகாமையில உள்ள தாளையடி குடிசை பக்கத்துல இந்த வண்ணமுத்து உட்கார்ந்துருக்கான். இந்த சங்கரமான நேர வண்ணமுத்துவ தேடி ஓடி வந்து அத்தாங்க மச்சாங்க மாமாங்க கொஞ்சம் குழாவினால் காதல் வயப்பட்டான். கலந்து கூடி பேசினா. அப்படி இருக்கும்போது இந்த வண்ணமுத்துவும் சங்கரமாலையும் சங்கரமால மை வேகத்தால மாமாங்க இந்த வண்ணமுத்து அவளுடைய அழகை கண்டான். ஏ அப்பா செண்பகவல்லியும் செண்பகராமனும் தவமிருந்து பெற்ற மகா செல்வ திருமகள் இப்பேற்பட்ட அழகா உச்சியில இருந்து பாத வரைக்கும் தலை முடியும் கண்ணு புருவமும் கண்ணு எமையும் தவிர கருப்பே பார்க்க முடியலையே. அப்ப கல்யாணம்னு முடிச்சா இவ்வளவுதான் கல்யாணம் முடிக்கணும்.
மாலைன்னு முடிச்சோம்னா இவளைத்தான் மனமுடித்து வாழணும் வாழணும் அப்படின்னு மனதில் ஆசை கொண்டு காதல் கொண்டு கொண்டு சங்கடமாலை வண்ணமுத்துவும் மனது மயங்கி காதலா இருக்கான். இருக்கார் இப்படி பல நாள் பல மாச கணக்கா போய்கிட்டு இருக்கு. இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாளிலே நாளிலே நேர எப்போதும் காலையில வண்ணமுத்து அழுக்கெடுத்து வெளுக்க வந்துடுவான். ஆமா அழுக்கெடுத்து வெளுக்க இத்தனை மணிக்கு வாரம்னு சொன்னா சங்கடமான அவன் வீட்டுல இருந்து நேரம் அவனும் அங்க வந்துடுவான். வந்துருவா இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருப்பாங்க. ஆமா இந்த வண்ணமுத்து கொண்டு வந்த அழுக்கு துணிய சரி மைய மாந்திரிகத்தான மையானத்தில் உள்ள பேய்கள் எல்லாம் வர வைப்பான். ஆமா அந்த பேய்கள் எல்லாம் ஆத்துல குளிச்சு முடி இந்த அழுக்கு துணியை ஃபுல்லா துவைச்சுக்கிட்டு இருக்கு. இருக்கு மற்றவங்க பார்க்கும்போது துணியை துவைப்பது வண்ணமுத்து போல கண்ணுக்கு தெரியும். ஆமா ஆனா வண்ணமுத்துவும் சங்கரமாலையும் தானியடி குடிசைக்குள்ள ஆமையா கணவன் மனைவியா கலந்து பேசி ஆமா காதலோடு இருக்கா. இருக்கா காதல் மலர்ந்தது. முதல்ல மனசு சேர்ந்தது, 2வது உடம்பும் சேர்ந்தது. ஆமா இப்படி பல நாள் பல மாதங்களா இருக்கக்கூடிய நாளில நாள்ல சங்கடமாலையும் என்னய்யா நீ இல்லாம நான் இல்லை, நாள்ல வண்ணமுத்து நீ இல்லாம நான் இல்லை ஆமா அப்படின்னு இருக்கக்கூடிய நாளிலே நாளிலே இந்த புதிய நாடார் அப்படின்னு ஒரு நமது நாடார் வம்சத்தில் பிறந்தவர். பிறந்தவர் அந்த குளத்து கரையில பனைமரங்கள் உண்டு. ஆமா பனைமரத்து பக்கத்துல பதினி வியாபாரம் செய்வார். ஆமா பதினி வியாபாரம் செய்யும் போது என்னய்யா ஏ வண்ணமுத்து என்ன என்ன இந்த மாந்திரிகத்துல உன்னை விட்டு வர ஆள் இல்லைங்காங்களே, ஆமா இங்க வாப்பா பாப்பா முதல்ல நம்ம பதினி ஒரு மடம் குடி, குடி லேசா மடம் குடிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்ம பக்குவம் என்னன்னு தெரியும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லி வண்ணமுத்துவுக்கு பதினியை ஊற்றி கொடுத்தான். ஆமா பதினியை குடிச்ச பாவி பாவி ஏ பாய்யா அலே வண்ணமுத்து என்ன இதில் ஒரு கலையத்தில் கல் இருக்க குடிக்கியா? ஆமா நைனா அதுக்கு என்ன கொண்டாங்கோ, கொண்டா கொண்டா நீங்கள் எதை குடித்தாலும் சரிதான் அங்கே குடிக்க ஆள் இருக்கு கொண்டாங்கண்ணா. ஆமா கல்லையும் குடித்தான். ஆ கல் குடித்த வேகத்தில் மதிமயங்க இருக்கும்போது இந்த புதிய நாடார் வார்த்தான். என்னய்யா எப்பா வண்ணமுத்து என்ன இந்த வீரசிகாமணி சங்கரங்கோயில் ஜில்லாவிலேயே ஆமா மாந்திரத்தில் கெட்டிக்காரம் நீ தானே இருக்க, இருக்க எனக்கு இந்த மை மாந்திரிகத்தை எனக்கு சொல்லித்தா கச்சு கொடுன்னா. ஆமா அப்போ வண்ணமுத்து பார்த்தா என்னய்யா வழக்கை கொடுத்து சத்தியம் செய்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லித்தரம்யான்னு ஆமா வண்ணமுத்துவுக்கு தெரிந்த எல்லா மாந்திரிகத்தையும் ஆமாய்யா இந்த பாவி புதிய நாடாருக்கு சொல்லி விட்டுதான். ஆமா புதிய நாடார் அத்துணையும் கற்றுக்கொண்டான். ஆமா அவனுக்கு ஒரு மமதை ஏற்பட்டது. என்னய்யா ஒரே உரையில 2 வாள் இருக்கப்படாது இல்லையா? ஆமா இந்த வண்ணமுத்து நமக்கு மேல இருக்கான், இருக்கான் புதிய நாடார் நாமளும் அவன்கிட்ட படித்தாலுதான். சரி நம்ம என்னதான் மை மாந்திரிகம் படித்தாலும் படித்தாலும் இந்த பாவி வண்ணமுத்துவதான மக்கள் தேடி தேடி போறான். போறோம் என்னதான் இருந்தாலும் வண்ணமுத்து கிட்ட படித்தவன் தானே இப்போ புதிய நாடார், ஆமா குரு வண்ணமுத்து தானே, ஆ அதனால அவனையே போய் பார்ப்போமே ஆமா அப்படின்னு தேடி ஓடி வராங்க. வாராங்க இந்த புதிய நாடாருக்கு ஒரு கோபம், என்ன வண்ணமுத்து இருக்க போய்த்தானே நம்மளை எல்லாவனும் தேடி விட மாட்டுக்கான். ஆமா வண்ணமுத்துவை ஆ அவன் கதையை முடிக்கணும் சோழியை முடிக்கணும்னா என்ன பண்றது? என்ன என்ன நேராக அண்ணன் தம்பி 7 பேர் எப்போதும் அவன் கடைக்கு பதினி குடிக்க வருவான். ஆமா பதினி குடிக்க வரக்கூடிய வேளையில வேலையில அண்ணன் தம்பி 6 பேருக்கும் இந்த புதிய நாடார் ஆமா பட்டு அழகா பிடிச்சான், பக்குவமா பதினி ஊத்தினான். சரி கடைக்குட்டி தம்பிக்கு மட்டும் ஆமா நாக்கையும் மூக்கையும் அறுத்து பதினியை ஊத்தணும். நறுக்குன்னு நறுக்கி கொடுத்தான். நறுக்குன்னு நறுக்கி கொடுத்தான. ஆமா பார்த்தா அண்ணன் சரி யோ புதிய நாடார் ஓ அண்ணன் தம்பி 7 பேர் ஆமா 6 பேருக்கு பக்குவமா பதினி ஊற்றணும்ல, சரி ஒரு பட்டைக்கு 3 பட்டை குடிச்சோம்ல. ஆமா என் கடைக்குட்டி தம்பி மட்டும் உனக்கு என்னையா பாவம் பண்ணா? ஆமா அவனுக்கு மட்டும் பதினிக்கு பட்டையில நாக்கையும் மூக்கையும் அடைத்து குடிக்க எப்படி குடிக்க முடியும்? ஆ, என்ன மானபங்கப்படுத்துதியா, ஆமா. என்ன வெக்கப்படுத்தி கேவலப்படுத்துதியான்னா? சரி ஏ குடும்பமார்களே, ஐயா ஐயா செண்பகராமன் செண்பகவல்லி பெத்தெடுத்த அடந்த பிள்ளைங்க 7 பேர்களுக்கும் ஆமா நான் பாவி இந்த நாக்கையும் மூக்கையும் பட்டு அடுத்ததான் உனக்கு மானம் போதும். மானம் போச்சோ ஓ இளையதங்க சங்கர மாலை, ஓ இளையதங்க சங்கரம் மாலை, ஈழசாதி பச்சை மகள் ஆவி வண்ணமுத்து வாசமுத்து அவரோடு உண்ணா பழகுதாடா, புருஷன் பொண்டாட்டி போல் இருக்கானடா, தாளையடி குடிசையிட தாலி கட்டியது போல் கணவன் மனைவியாக இருக்கானடா. இந்த வண்ணமுத்து தான் உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறான். ஆமா அப்ப அது
உனக்கு மானம் இல்லையா, அது உனக்கு ரோசம் இல்லையா என்பதாக அந்த புதிய நாடார் சொல்லும் போது அண்ணன் தம்பி குடும்பம்மார்கள் ஆங்கார கோபம் கொண்டு புதிய நாடார் வாரும் ஐயா, வாவி புத்தி கட்டு பேசாதையா. ஏன்னா நான் புத்தி கட்டு பேசுறேன், அப்படி உனக்கு சந்தேகம்னா நாளை காலையில ஒரு 10 மணிக்கு இங்க வா, வண்ணமுத்து துணி துவைக்க விடுவான். இவன் தங்கச்சி சங்கட மாலையா அந்த குடிசையில தான் கணவன் மனைவியா இருப்பா, கையும் கடவுமா பிடிச்சு தாட அப்பம் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி 7 பேரும் நினைக்கும் வண்ணமுத்து நம்ம வீட்டுல நம்ம போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை. இந்த புதிய நாடா நம்ம தங்கச்சியோட சேர்த்து பேசலாம். இந்த புதிய நாடோட விட்டோம்னு சொன்னா நம்ம கௌரவம் இழந்து போவோம். இந்த வண்ணமுத்து உண்மையிலே அப்படி இருந்தாம்னு சொன்னா இந்த வண்ணமுத்துவை வெட்டி கொண்டுடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா புதிய நாடா நீ இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு உண்மை கதையை முடிச்சிருவோம்னா வெள்ளி ஓதையம் மாற்று விடிய கால வேலையாற்று காலையடி குடிசையில காலையடி குடிசையில கணவனோ மனைவியுமா கலந்திருந்து இருக்கும் போது பணமரத்து மேல நின்று புதிய நாடார் சொல்லிட்டானே பிள்ளைகளை தேடி வாடா, தங்கச்சிய தேடி வாடா, அண்ணன் தம்பி அழுவேரும் புதிய நாடார் அண்ணன் தம்பி 7 பேரை கூப்பிட்டு சொல்லுதானன் மேல பணமரத்துக்கு மேலன்னு சொல்லவும் இந்த பாவி கொடுத்த சத்தம் அண்ணன் தம்பி 7 பேரும் குடிசைய பார்க்க வாடம். 7 பேரும் குடிசை பக்கம் வாட இந்த வண்ணமுத்து கண்டுக்கிட்டாக நம்ம கூடவே இருந்து நம்ம குதவலை எடுத்த மாதிரி புதிய நாடார் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டானா. அண்ணன் தம்பி 7 பேரும் வாடானு சொல்லி தாளையடி குடிசையில நேர செவரை கிழிச்சான். தங்கச்சி அந்த அண்ணன் தம்பி 7 பேர் கூட பிறந்த தங்கச்சி சங்கரமாலை கணவன் மனைவியா இருந்தால சங்கரமாலையை கையை பிடித்து தூக்கி செவருக்குள்ள ஒளிச்சு வச்சு அவளை ஒரு பெண்ணு ஓவியம் போல சித்திரமாக்கிட்டான். செவர்ல ஒரு பெண்ணு படத்தை உடைஞ்ச மாதிரி அவனை மயமா ஆக்கிட்டான். அப்போ அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் கதவை திறந்து பார்க்கான். புதிய நாடார் சொன்ன மாதிரி வண்ணமுத்து இருக்கான், தங்கச்சியை காணலையே. ஏழை வண்ணமுத்து என்ன செய்தண்ணா, அண்ணா அழுக்கெடுத்து ஒழுக்க வந்தேன், அம்மா கஞ்சி கடையும் கொடுத்தா நீ ஏறாவதுன்னு கொஞ்சம் சாப்பிடலாம்னு இருக்கோம்னா. அப்போ பார்த்தாட அண்ணன் தம்பி 7 பேர்களும் வண்ணமுத்து என் தங்கச்சி சங்கரமாலை என் தங்கச்சி சங்கரமாலை நீயும் காதலித்து வருவாயோடா கட்டுடனே கேட்கும் போது அப்போ வண்ணமுத்து பயந்து போகி மாயமாக போடும் என்று அண்ணன் தம்பி 7 பேருக்கும் நம்ம விவரம் தெரிஞ்சு போச்சு. புதிய நாடார் தானே நம்மளை சொன்னது. ஆனால் இந்த புதிய நாடார் வருவதற்குள் வண்ணமுத்து ஆட வந்தான், எடுக்கானை அது செய்தான், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவானா வண்ணமுத்து. எண்ணமெல்லாம் இந்த வண்ணமுத்து எண்ணிக்கொண்டு அண்ணன் தம்பி 7 பேர்கள் கண்ணை மறைத்து ஒரு எளிய போல வடிவம் கொண்டு
பக்கத்துல உள்ள வர்க்க படப்புக்குள்ள போனான். இதனை கண்டான் அந்த புதிய நாடான். இந்த வண்ணமுத்து எளிய போல போறானே, அப்ப பூனையை போல புதிய நாடார் வடிவம் கொண்டு படப்புக்குள்ள புகுந்து வண்ணமுத்துவை தேடி அந்த அண்ணன் தம்பி கையில கொடுக்கணும்னு சொல்லி பூனை உருவத்தில் உள்ள புகுந்தான். அண்ணன் தம்பி 7 பேரும் பார்த்தான். இந்த பாவி சண்டான பாவிய வண்ணமுத்து ஒரு பக்கம் ஓடுதான், இந்த புதிய நாடோட ஒரு பக்கம் ஓடுதான். இந்த மாந்திரவாதி மத்தியில் நம்ம கடந்து செடியவா சுத்தி தீய கொடுக்கல, சுத்தி தீய கொடுத்து செத்து போனா 2 பேரும் செத்து போட்டோம் அப்படின்னு வைக்கப்பட பத்திய கொடுக்கலாம். இந்த வண்ணமுத்துக்கு புகையோடு புகையா போகக்கூடிய சக்தி தெரியும். புதிய நாடாருக்கு அதை சொல்லி கொடுக்கல. புதிய நாடார் பூனை உருவத்தில் இருந்தவன் வைக்க படப்போடு எரிந்த சாம்பலானான். அது மட்டுமல்ல, இந்த எலி உருவத்தில் இருந்த வண்ணமுத்து வைக்க படப்பு தீ மூட்டம் புகையா போகுது. அதில் புகையோடு புகையா மாயமாக மறைந்து வந்து வண்ணமுத்து மடிவமா இருக்கான். அண்ணன் தம்பி 7 பேரும் இந்த பாவி வண்ணமுத்து நம்ம தங்கச்சி எங்கேயா ஒளிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு ஊரா தேடுவோம்னு சொல்லி நாடு நகரமெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கின்ற போது வண்ணமுத்து ஆன வந்தான். வாழையடி குடிசையில சுவர கிழித்தாரே, சங்கரமாடைய அழைத்தாரே. சங்கரங்கோவிலுக்கு சங்கரங்கோவிலுக்கு தானே வந்து சேர்ந்தாரே. அப்போ சங்கரங்கோவிலிட வண்ணமுத்து வாசமுத்து சங்கரமாலை அழைத்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து வாரார். பாவி சங்கரமாட பெண்மகளோ அவ 8 மாத சூழியாகி ஏந்தி இடையால் இருக்கும் போது ஆடி மாதத்தில சங்கரங்கோவிலில ஆடி தபசு நடக்குதையா. மன்னவனே மணவாளா எனக்கு தவசு பார்க்க போனோம் ஐயா. என் தாய் தகப்பனோடு நாம இருக்கும் போது நீங்கள் நானும் கல்யாணம் முடித்து இருந்தால் 7வது மாதத்துல சூழ் வளையல் சூழ் காப்பு எங்க தாய் தகப்ப அண்ணன் தம்பி போடுவார்களே. 8வது மாதமாக இருக்கணும். ஆடி தவசு நடக்கும் போது வளையல் கடை போட்டிருப்பார்கள். எனக்கு கை நிறைய வளையல் வேணும் என்று ஆசைப்பட்டு கேட்டா சங்கரமாலை. அப்ப வண்ணமுத்து பாடகர் சங்கரமாலை அழைத்து கொண்டு கண்ணாடி வளையல் கடையில வளையல் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறான். வடமட பச்சேரி ஊரில் உள்ள குடும்பமார்கள் பச்செடுத்த 7 அண்ணன் தம்பிமார்களும் சுத்தப்பட்டு 18 கிராமத்திலையும் தவசு நடக்கும்போது எல்லோரும் தேடி வருவார்களே. தவசு பார்க்காம யாரும் இருக்க மாட்டார்கள். நம்ம தங்கச்சி வருஷந்தோடும் தவசு பார்ப்பாள. அந்த பாவி வண்ணமுத்தோடு அங்க வந்தாலும் வரலாம் அப்படின்னு நேரம் தங்கச்சியை தேடி வாடானே. வளையல் கடையில சங்கரமாலையை பார்த்துட்டான். வண்ணமுத்துவால ஓடவும் முடியல, ஒளிய முடியல. ஏமனா 8 மாத சூடு 8 மாத கற்பமா இருக்கா. சங்கரமாலை கடகரன்னு கையை பிடிச்சி இழுத்து போக முடியுதா? அதனால தவித்தான் அந்த வண்ணமுத்து. அவளை இருக்கக்கூடிய நாளில சங்கரமாலை அண்ணன் தம்பி 7 பேர்ல 2 பேரு அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். மீத உள்ள 5 பேரும் வண்ணமுத்துவ கைப்பிடியா கூட்டு வந்து வீரசிகாமணி குளத்து கருகாமையில போட்டு வந்து அவனை அடித்தார்கள், பிடித்தார்கள், அவமானமா பேசினார்கள். ஏழே வண்ணமுத்து வண்ணார் குலத்தில் பிறந்தவனே, ஏன் தங்கச்சியும் வேணுமோடா வாழ்ந்து தரமடந்து தரங்கட்டு பேசுகிறா.
வந்து தடங்கட்டு பேசும்போது வண்ணமுத்துவாட ஐயோ இந்த பாவிகளை நம்ம அடிக்க முடியல பிடிக்க முடியலையே. நம்ம மனைவி சங்கடமான அவன் தங்கச்சி அவன் வீட்டில் இருக்காளே, நாம இங்க இவனை ஏதாவது அடிக்க பிடிக்க செஞ்சோம்னா நம்ம தாலி கட்டிய மனைவி அவன் எதுவும் செஞ்சிருவானோ. சங்கடமான வயிற்றுல நம்ம புள்ள வளருத அப்படின்னு பொறுமையா இருந்த பாவி அண்ணன் தம்பி 5 பேரும் ஒன்னா சேர்ந்து நேர அந்த வண்ணமுத்துவ கழுவுல ஏற்றிட்டான். அண்ணா இருக்க வண்ணக்கருப்பனுக்கு முன்னால அப்படி கழுவுல ஏத்தி வண்ணமுத்துவ கொன்னு இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு வீடு வந்து சேர்தான். அப்படி 8 நாள் பொழுதுமாச்சு, பொழுதுமாச்சு 7 பேரும் ஏது செய்தான். இன்னையோட வண்ணமுத்து மாண்டு மடைஞ்சிருப்பான். மேல பறக்கக்கூடிய கழுகு பிணங்குத்தி கழுகெல்லாம் வண்ணமுத்துவ குத்தி கொதடி துன்றெடுக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 7 பேரும் ஆசையோடு பார்க்க வாடாம். இந்த வண்ணமுத்துக்கு உயிர் பிரியாம துடிக்க ஏன்னா வண்ணமுத்து கழுவுல ஏத்துறவன் 3 நாளைக்குள்ளேயே மாண்டு படைஞ்சிருப்பான். 8 நாள் ஆச்சு, இன்னும் குத்திடும் கொலையிடுமா அப்படியே உயிரோடு இருக்கியப்பா. என்ன ஆச்சு அப்படின்னா அப்பந்தான் பார்த்தார். கடைசி காலத்துல ஏதாவது ஒரு ஆசையோடு வந்து அந்த உயிர் பிடியாதுல்ல, அதே போல வண்ணமுத்து சொல்லுதான், குடும்பமார்களே என் உயிரை கொல்லணும், என் உயிரை பிரிந்து நான் மாண்டு மடிந்து போகணும்னு சொன்னா என் தங்கச்சி சங்கடமான கையால பொடி அரிசி சோறு பொங்கி உன கருவாடு குழம்பு வைத்து அவ கொண்டு வந்து எல்லாம் அவன் மடியில போட்டு உன கருவாடு குழம்பு சாதத்தை பிசைந்து 3 உருண்டை சாதம் எனக்கு ஊட்டணும். 3வது உருண்டை சாதம் சாப்பிடும் போது என் உயிர் பிடிக்கும். இதுதான் என் உயிரினுடைய உயிர் நலன்னா இந்த பாவிய கொல்லணும் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சங்கரமான உன்கடம வண்ணமுத்து 8 நாளா பட்டினியா இருக்கானம்மா. கருவாடு குழம்பு வைத்து சாதம் பொங்கி கொண்டு போவா எடி என சொல்ல தன் கணவனை நம்மளை ஆசைப்பட்டு சொல்லுதானே, நம்ம அண்ணமார்களை ஆசைப்பட்டு நம்ம அழைத்து போகணும் என்று சொல்லுதானே. 8 நாள புருஷ முகத்தை பார்க்கறிய நம் பொடியடுசி சாதம் பொங்கி குளக்கருவாடு குழம்பு வைத்து வீரசிகாமணி குளத்து கடையில் வண்ணமுத்துவத்தி அடிவாரா வண்ணமுத்துவை வடிவழகி சங்கரமா சங்கரமாலை குளத்து கரையிலே தன் கணவனாகிய வண்ணமுத்துவ பார்க்கின்ற போது புத்துயிரும் கொலையுடுமாய் இருக்கிறானே. ஏ மன்னவா அழுது புலம்பி வண்ணமுத்துவ மடியில போட்டான். 2 உருண்டை சாதத்தை கொடுத்தான். 3வது உருண்டை சாதம் கொடுக்கும் போது வண்ணமுத்துவ கண்ணீர் ஒழுக விட்டான். பாதவத்தி உங்க கையால நான் சாக போறேன்னு அப்படின்னு அழுது புலம்புதான். இந்த சங்கரமாலைக்கு அது தெரியாம கணவனுக்கு கருவாட்டு குழம்பு வைத்து சாதத்தை 3வது உருண்டை சாதம் கொடுத்தா வண்ணமுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டு மாண்டு மடிந்து இறந்து போனான். சங்கரமாலை பெண்ணாடானவள் வண்ணமுத்து படுகளத்தை கண்டு அடித்து விழுந்தாளே, அழுது மல்ல புலம்புதாளே. நாளையில சோழச்சி பெண்ணாளுக்கு இந்த வண்ணமுத்து இப்படி குத்துவிடும் கொலையுடமா மாண்டு மடிந்தது அவ கனவுல அசடியாக சொல்ல தாழ
காரகுடி பூதபாண்டியிலிருந்து வீரசிகாமணி குளத்துக்கரைக்கு வந்தார். நேர கணவனுக்கு பக்கத்துல வந்து அந்த கணவனோடு அழுது புலந்து ஆடா துயரத்தை கொண்டான். சங்கடமாலையும் சோழச்சியும் தாலி கட்டிய கணவனை மாண்டு மடிந்து விட்டார்கள் என்று எவ்வளவோ அழுது புலம்பினார்கள். ஆண்டாண்டு கால அழுதாடும் புரண்டாடும் ஆண்டவர்கள் திரும்பி வருவாரில்லை அப்படின்னு சொல்லி காட்டுல எருவடைக்கு சந்தன கட்டை அடுக்கி என் வண்ணவா வண்ணமுத்து நீங்களே இல்லாத உலகத்துல நம்ம நாங்களும் இருக்க மாட்டோம்னு சொல்லி வண்ணமுத்து திரேகத்தை அதுக்கு மேலே வைத்து வலது பக்கம் சங்கடமாலை இடது பக்கம் சோழச்சி. இந்த வண்ணமுத்துக்கு வலது பக்கம் சங்கடமாலை இடது பக்கம் சோழச்சி ஆசையோடு வளர்த்த 2 நாக்குட்டியும் உடன்கட்டை ஏறும்போது சங்கடமாலையும் சோழச்சியும் சொன்னாங்க, ஏ சங்கரன் ஐனாரு, ஏ கோமதி ஆவட, நாங்க 10 பத்தினி என்பது உண்மையானால் என் கணவனுக்கு நாங்க தான் மனைவி, எங்களுக்கு அவர் தான் கணவன் வாழ்ந்த உண்மையானால் 10 தீபிடிக்கணும் அப்படி சங்கடமால சொன்ன போது அப்ப வந்து மல்ல தணிந்தார்கள். கரங்கள் இல்லாமல் சங்கரனையினார் அருளாகி சுள்ளக்கடை சுடலாய்யா அண்ணமுத்துக்கு உயிர் கொடுத்தாள். தூங்கிடல்ல முழித்தது போல் தெய்வமாக இழந்திருந்தார். இதுவரைக்கும் வண்ணமுத்து வண்ண கருப்ப சுவாமியுமா சங்கரமான சோழச்சியா வீரசிகாமணி குளத்து கரையில் வண்ண கருப்ப சுவாமியுமா சங்கரமான சோழச்சியால் இருக்கும் போது பிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பாவல் கண்ணதியில இந்த குவாளர் குல மக்கள் எல்லாம் கூடி கலந்து பேசி ஏது செய்தார். நாம பாடமல்லோ செய்வதற்கு மாண்டம் செய்வதற்கு நம்ம வீரசிகாமணி என் குளமதியில என் மண்ணெடுத்து என் வரணும் கொண்டு கீழப்பாவும் என் வேளாண் மக்கள் என் வண்டி போட்டு என் வாரார்கள் என் வீரசிகாமணி என் குளமதியில களிமண் எடுக்கும் போது என் வண்ண கருப்ப என் சுவாமியவர் இந்த குளால பின்னாலே போகணுமே, நிலையம் இவர்களிடத்தில் வாங்கணுமே, வேளாண் மக்கள் பின்னாலே ஆரானே வண்ணமுத்து என் வண்ண கருப்ப என் சுவாமியவர் இந்த கீழப்பாவு என் வந்தல்லவோ இந்த சுள்ளக்கரை என் சுற்று வந்து என் வேளார்குல என் மக்களிடம் 8 நாளா என் வண்ண கருப்பன் இறஞ்சலது செய்வார். வாசலில எங்க மாயாண்டி அருளாகி ஏ குலால சமுதாய பெருமக்களே, நீங்க அஞ்ச வேண்டாம், அடைய வேண்டாம், அருங்க வேலை உங்களுக்கு வேண்டாம். வீரசிகாமணி குளமதியில வண்ண கருப்ப வந்திருக்காள். இந்த மாயாண்டிக்கு வலது பக்கம் என் வண்ண கருப்ப என் சங்கரமான இந்த தோழச்சிக்கும் நீங்க நிலையம் போட்டு எனக்கு கொடை கொடுக்கும். என் வேலையில வியாழக்கிழமையில கை கொண்ட ஐயனா சாஸ்தா பிறப்பு என் தாயான உச்சினி மகாணி பிறக்கணும். அதிகாலை பொழுதுல பேச்சு பரமராற்றுதை சிவனடைந்த பெருமானுக்கு சிவபூசை நடக்கணும். மத்தியான கொடையில மாடசாமி கதையை பாடி அவருக்கு கொடை கொடுத்து இந்த மாயாண்டிக்கு கொடை கொடுக்கணும். சாம கொடை வேலையில சுள்ளக்கடை சுடலைக்கும் இந்த பரிவார தேவாதைகளுக்கும் நீங்க பொங்கி முடிச்சு படப்பேற்றும் போது சாம கொடை முடித்து நீங்க சனிக்கிழமை கொடை எதுதான் வண்ண கருப்ப சுவாமிக்குத்தான் கொடுக்கணுமே. எனக்கு பொங்கி பொடிச்சு பெரும்பட பேற்றும் போது இந்த வண்ண கருப்பனுக்கு
சட்டி சோறு வைத்து களி ஏற்றி சேவல் பலி கொடுத்து சனிக்கிழமை அவருக்கு அடைய பாடினான். நான் இலை போல் இலை தடுத்து வேளார் குல வம்முசத்த கல்யாண வாசலாக வேலி கட்டி காத்திடுவார் என்று மாயாண்டி சொன்ன போது அண்ணன் கருப்ப சுவாமிக்குத்தான் கீழப்பாவூர் தன்னதியில வேளார் குல வம்முசத்தான் மாயாண்டிக்கு வலது பக்கம் அண்ணன் கற்பனுக்கு நிலையம் போட்டு சித்திர மாதத்தில 2ஆம் வெள்ளி கால் நிறுத்தி 3ஆம் வெள்ளி குட கொடுத்து 3ஆவது நாளையில வண்ண கருப்ப சுவாமிக்குத்தான் போட்டு வணங்கி வாரார். மாயாண்டி வாசலில் சுள்ளக்கரையிலே வண்ணக்கருப்பன் சங்கரமான சோழச்சி காட்சினாய் பூச்சினாய் நிலையம் வச்சு வேளார் சமுதாய பெருமக்களை இடத்திலே ஆடடிமை பிடித்து கோமரம் எடுத்து ஏற்ற வனம் கொடுக்கும் தெய்வமாக கீழப்பாவுடனே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து சமுதாய பெருமக்களையும் வேளார் சமுதாய பெருமக்களையும் வாழ வைக்கும் தெய்வமாக கல்யாண வாசலாக குழுவித்திருக்கின்றாரே. அப்படி இருக்கக்கூடிய நாளிலே நமது கிள்ளகொண்டு நீதிசேம் கீழப்பார் நன்னகரில் சுள்ளக்கர மாயாண்டி சுடலை சன்னிதானத்தில் வண்ணக்கருப்ப சுவாமி கதையை பாடும்போது அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்த செல்ல சீமான் கனகவால் யார் என்றால் இதே கீழப்பாரில் வாழ்ந்து வரக்கூடிய தாயாகப்பட்ட உச்சினி மாகாளி அம்பாளை துணையாக கொண்டுள்ள அம்மா உச்சினி மாகாளிக்கு கோமரமாக ஆடி வரக்கூடிய எனது அருமை மாமா நமது மருமக விநாயக வில்லிசை பாடுகிறாரே. அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்ட வேண்டியது நமது கடமை என்று அன்பு தாத்தா எஸ் சண்முக வேளார் அவர்களுடைய அடந்த புதல்வர் அன்பு மாமா எஸ் சுந்தர வேளார் அவர்கள் கோவில் அர்ச்சகர் பூசாரியாக பணியாற்றி வரக்கூடிய அவர்களும் அவர்களுடைய மனைவியோடு இணைந்து நம்ம மருமகன் பாடுகிறார் என்று தாத்தா எஸ் சண்முக வேளார் அவர்களுடைய அடந்த புதல்வர் அன்பு மாமா எஸ் சுந்தர வேளார் அவர்கள் அத்தை பேச்சியம்மாள் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக வில்லிசை தொடங்கியதிலிருந்து இப்போ வரைக்கும் மறுமுறை என்ன வேணும் ஏது வேணும் நம்ம ஆட்கள் எல்லாரும் ஒவ்வொரு வேலையில இருப்பாங்க. மாமா கிட்ட எதுனாலும் கேட்கணும். துட்டு காணலனாலும் நீங்க மாமா கிட்ட கேளுங்க. நான் பேசி கூட 10,000க்கு 20,000 வாங்கி தாடேன். சுந்தர் நான் அதை நிறைய கேட்பேன். சாயங்காலம் 6 மணிக்கு என்ன வேணும்? டீ காப்பி வேணுமா? கருப்பட்டி வேணுமா? வெண்ணி வேணுமா? என்ன வேணும் ஏது வேணும்னு என் மீது அதிகமான அன்போடு இருக்கிற எல்லாருமே அன்புதான். எல்லாரும் நேற்று வரைக்கும் ஒவ்வொரு வேலையை பார்த்து இனிமேல் வந்து உங்க வேலையை பார்ப்பியா? அதில் எங்களுக்கும் சேர்த்து பார்ப்பியா? 4 மணிக்கு நான் முக்கியமானது கேட்பேன். என்ன கேப்பிய? முக்கியமானது கேட்பேன். என்னது எப்போ வாலி பாடணும்னா? இல்லை என்ன சாப்பாடு கேட்பேன். ஓஹோ, உங்களை பட்னியை போட்டால் நான் அனுப்பிட போடும். அதுதானே அதான் சொல்லுவாருங்க அந்த காலத்தில். என்னென்ன உங்கள் மாமா எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம கிராஸ் பெல்ட் அப்படின்னாலே ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஆமாம், பூணூல். ஆனால் நம்ம மருமம் பாடுதவளன்னு சொல்லி 6 பேர்களுக்கு 6 வேஷ்டி 6 துண்டு அதோடு எங்களுக்கு 101 ரூபாய் அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார். ஏன்னா வருமானம் ரொம்ப கம்மியான தொழிலாளி கோயில்னு சொன்னேன். நான் 100 200 சேலை வேட்டினா 350 ரூபாய்க்கு மேலே ஆகுதுன்னா அந்த துட்டை கொடுத்தா என்ன செய்விய? அங்கே போய் பச்சை போடு கடையில் ஒரு பாட்டில் முழுங்கிட்டு மிச்சம் மீதியை கொண்டு போவிய. இதே வேட்டியோட வீட்டுக்கு போயில எங்கள் மகன் என்ன சொல்லுவோம்? கிளப்பாருக்கு போனியோ உடுத்தைக்கு வேட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்துட்டு பாருங்க. கதறு வேட்டி கட்டுதியா? வெள்ளை வேட்டி ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போயில அந்த வேட்டியை கட்டும் போது கிளப்பாரில் எங்கள் மாமா கொடுத்தா அப்படின்னு அந்த பொறுமை என்னது இருக்கு? வேட்டியை கட்ட மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நாளிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டி அன்பு மாமா சுந்தர வேளார் அத்தை பேச்சியம்மாள் அவர்கள் எங்க அம்மா உச்சினி மகாளுடைய வலியுடைய மூசத்தார்கள் வகையராக்களாக இருக்கக்கூடிய அவர்களும் அவர்களுடைய குடும்ப உலகத்தில் அத்தனை வேர்களோடு செய்யும் தொழில்கள் விருத்தியாகி நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு மாமாவோட குடும்பம் அல்ல மகமையோடு வாழ வேண்டும். மகாளி அருளாடு உயர்ந்தோங்கி வாழ வேண்டும். உள்ளக்கட சுடலை அருளாடு மாம சுந்தர வேளார் குடும்பம் அல்ல கையில
மலை போல வாழ வேண்டும் வீட சுவாமி அருளாளே வீட சுவாமி அருளாளே விருப்பமுடன் வாழ வேண்டும் அப்படி